வணக்கம். 1/5/2024 குருப்பெயர்ச்சி பலன். ரிஷபம் ராசி. ரிஷபம் ராசிக்காரர்களே, இந்த குருப்பெயர்ச்சியானது மே மாதம் 1ஆம் தேதி மதியம் 1:50 மேசம் ராசியிலிருந்து உங்களுடைய ராசியான ரிஷப ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு ஜென்ம குருவாக அமர்கிறார். இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய கிரகம் ராசியில் அமர்றார். கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், சரிங்களா? அதாவது 8க்கும் 11க்கும் உரியவர் உங்களுடைய ராசியில். ஸோ இதில் என்ன அப்படின்னா, 8ஆம் இட பலனை கொடுக்கும்போது உடல் நலத்தில் அக்கறை தேவை. தேவையில்லாத இடைஞ்சல்கள், மன அழுத்தங்கள் ஏற்படும். நண்பர்களாலும் உறவுக்காரர்களாலும், பணிபுரியும் இடத்திலும், தொழில் செய்யும் இடத்திலும், தொழிலாளர்களாலும் சில மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான சான்சஸ் உண்டு. தேவையில்லாத மன அழுத்தங்கள் வரும். எனினும் குரு அமரும் இடத்தில் இப்படி இருந்து உங்களுடைய ராசிக்கு சில பிரச்சனைகள் கொடுத்தாலும் பார்க்கும் பார்வை பலம் பெறுகிறது. அதாவது உங்களுடைய ராசியில் அமர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்தையும், கலத்தர் ஸ்தானமான 7ஆம் இடத்தையும், யோகஸ்தானமாக இருக்கக்கூடிய 9வது இடத்தையும் பார்வை செய்வார். இதனால் உங்களுடைய பூர்வ புண்ணியம் பலப்படுகிறது. இதன் காரணமாக முன்ஜென்ம வினையில் நீங்களும் உங்களது முன்னோர்களும் செய்த நல்வினைகள் யாவும் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். காதலில் வெற்றி பெறுவீர்கள். படிப்பில் சிறப்பான மதிப்பெண்கள் பெற்று கல்லூரியில் மிக பெரிய அளவில் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகள் என்று பாராட்டை பெறுபவர்கள் ரிஷபக்காரர்கள். அதேபோல காதல் திருமணங்கள் பெற்றோர் அனுமதியுடன் நடைபெறும். இதுவரைக்கும் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கலை, ஒரு நல்ல வரன் அமையலை அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் நிச்சயமாக நடந்துவிடும். இந்த குரு பயிற்சி நடத்தி வைத்துவிடும். அதே போல் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமான ஈடுபாடுகள் இருக்கும். தந்தை வழி உறவுகளால் நல் பலன் கிடைக்கும். தந்தையாலும் நல் பலன் கிடைக்கும். அரசாங்க அனுகூலங்கள் சிறப்பாக கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட தேர்வுகளில் வெற்றி காண்பீர்கள். விளையாட்டு போட்டிகளில் மாணவர்கள் நல்ல முறையில் முதலிடம் பெற்று தேசிய அளவிலும் உலக அளவிலும் ஜெயிப்பதற்கான சான்சஸ் இந்த ரிஷபக்காரர்களுக்கு உண்டு. ஸோ இந்த ரிஷபராசிக்காரங்களை இது வரைக்கும் 12ஆம் இடத்துலேருந்து சம்பாதிச்சது எல்லாம் செலவு அப்படியே பண்ண வச்சுட்டு இருந்த குரு பகவான் இனி உங்களுடைய ராசியில் அமர்ந்து நற்பலன்களை செய்ய இருக்கிறார். மேலும் 10ஆம் இடத்துல தொழிலை சிறப்பாக செய்வதற்கு சனி பகவான் அருமையாக ஆட்சியாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். அதே போல் 11ஆம் இடத்துல ராகு பகவான், இதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான். குரு பகவான் பார்வைப்பட இடமெல்லாம் சிறப்படைவதனால் திடீர் பணவரவு யோகம் இந்த ஆண்டு கிடைப்பதற்கு சான்சஸ் மிகவும் அதிகம். லாட்டரி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பரிசு நிச்சயமாக கிடைக்கும். அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் அதிக லாபம் பெறுவீர்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பழக்க இருக்கிறவங்க திடீர் பணவரவு, திடீர் ஆதாயம், திடீர் யோகத்தை இந்த 2024 குருப்பெயர்ச்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு தரும் என்பதில் உறுதியான விஷயம். குருப்பெயர்ச்சியின் போது நடைபெறும் ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். அதில் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான யோக பலன் உண்டு, சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு தான் மன அழுத்தம் அதிகமாக வரக்கூடிய விஷயமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அது உங்களுடைய ராசியிலிருந்து சுகஸ்தானத்தை குறிக்கிறது. இதன் காரணமாக குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும், பணி செய்யும் இடத்திலும், மற்ற உறவுகளாலும்
திருமணமானவர்களாக இருந்தால் வாழ்க்கை துணை வழியிலும் சில மன அழுத்தங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தளவு அருமையாக உள்ளது. அதே போல் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படின்னா, இவர்கள் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி பேசுவதில் கொஞ்சம் நிதானம் தேவை. இவை இரண்டும் இருந்தால் நிச்சயமாக மன அழுத்தமும் மற்றவர்களால் வரக்கூடிய இடைஞ்சல் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள். சரிங்களா? ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, உச்சமடைகிற ராசி சந்திரன். அதனால் என்ன அப்படின்னா, உங்களுடைய மனநிலையில் அப்பப்போ மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இருந்தாலும் தைரியத்துடன் புத்திசாதுரியத்துடன் யோசித்து செயல்பட்டு வெற்றி கண்டு விடுவீர்கள். ஸோ என்ன அப்படின்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் ரிஷபராசியில் சமாளிக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் எது அப்படின்னா ரோகிணி தான். சரிங்களா? அதனால் இத்தகைய பலன்களை எல்லாம் குரு பகவான் தரவிருக்கிறார். பலன் பெறுங்கள். குரு பயிற்சியில் நடத்தப்படும் ஹோமங்களில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய பேரருளை வரும் ஆண்டு முழுவதும் பெறுவதற்கு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய பெயருக்கும் குடும்பத்தில் உள்ள அனைவர் பெயருக்கும், தொழில் செய்து கொண்டிருப்பவராக இருந்தால் தொழில் நிறுவனத்தினுடைய பெயரிலும் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். அது மிக நல்ல பலன்களை கொடுக்கும். நன்றி. என்னிடம் ஜாதக பலன் கேட்க விருப்பமுள்ளவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்குறேன். அதில் கான்டாக்ட் பண்ணலாம். ஜாதக பலன் சொல்வதற்கு கட்டணம் செலுத்த வேண்டும். நன்றி.